வணக்கம் மக்களே. பொதுவா இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு கேட்டா டக்குன்னு பிரம்மான்னு சொல்லுவோமே. ஆனா உண்மையிலேயே பிரம்மனோட பேரு பிரம்மாதானா, இல்ல பிரம்மாங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமா? பிரம்மா அப்படிங்கிறது ஒரு பட்டம்ங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த அண்டத்தோட தலைமை நிர்வாக அதிகாரின்ற பட்டம்னு வச்சுக்கோங்களேன். நாம நம்மளோட முந்தைய பதிவுகள்ல கால சுழற்சி பத்தி பார்த்திருப்போங்க, கல்பத்தை பத்தியும் பார்த்திருப்போம். இந்த பதிவுல நாம பிரம்மாவோட ஆயுள் காலத்தை பத்தி பார்க்க போறோம். அதோட அவரோட ஆயுள் காலத்துல நாம வாழுற நிலை என்னன்னு பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்போ பதிவை தொடரலாம் வாங்க. ஒவ்வொரு அண்டத்துக்கும் சொந்தமா ஒரு பிரம்மா இருப்பாராம். அதாவது ஒவ்வொரு கால சுழற்சியோட முடிவுலையும் பழைய பிரம்மாவோட ஆயுள் காலம் முடிந்து அடுத்த கால சுழற்சியோட தொடக்கத்துல புதிய பிரம்மா பொறுப்பேற்பாராம். பிரம்மாங்கிறது ஒரு பதவின்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த அடிப்படையில பிரம்மாவை நியமிக்கிறாங்க? இந்த பதவியானது அளப்பரிய ஆன்மீக புண்ணியங்களுக்காகவும் மிகவும் தகுதியான ஆத்மாவிற்கு வெகுமதியா வழங்கப்படுறதாவும் சொல்றாங்க. பாகவத புராணத்தில் கூட மனிதர்களாலையும் பல பிறவிகள் இல்ல போதுமான அறச்செயல்களை செஞ்சு இறுதியில் பிரம்ம பதத்தை அடையலாம்னு குறிப்பிட்டிருக்கு. பிரம்மாவின் ஆயுட்காலமானது 100 வருஷம்ங்க. புராணத்தின் அடிப்படையில அண்டவியல் கால அலகுகள், அதாவது யூனிட்ஸ் ஆஃப் டைம் இன் புராணிக் காஸ்மாலஜி சொல்வது என்னன்னா, யுகங்கள் மொத்தம் 4. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மகா யுகம். வருஷத்துல சொல்லணும்னா 43,20,000 மனித ஆண்டுகள். இது போன்று 71 மகா யுகங்கள் கொண்டதுதான் ஒரு மன்வந்தரம். தோராயமா 30,67,20,000 மனித ஆண்டுகள். பிரம்மாவின் ஒரு பகல், அதாவது கல்பம்னு சொல்லுவாங்க. இது 14 மன்வந்தரங்களை கொண்டதாம். தோராயமா 4.32 பில்லியன் மனித ஆண்டு காலம். பிரம்மாவின் ஒரு இரவும் 14 மன்வந்தரங்களை கொண்டது. அதே 4.32 பில்லியன் மனித ஆண்டுகள். ஒரு ஆண்டிற்கு இரவு பகல் சுழற்சியை சேர்த்து பிரம்மாவின் நாட்களானது 360 நாட்கள். இதன் அடிப்படையில நம்ம கணக்கு போட்டா பிரம்மாவோட வாழ்நாள் அப்படிங்கிறது 311.04 ட்ரில்லியன் மனித ஆண்டுகள். இத பிரபஞ்சத்தின் வயதாகவும் கருதலாம். இதற்கு பிறகு முழு அண்டமும் கரைந்து விடுகிறது. அதாவது மகா பிரளய காலம் வருகிறது. ஒரு புதிய சுழற்சி தொடங்கி ஒரு புதிய பிரம்மா நியமிக்கப்படுகிறார். இந்த புராண கணக்கின் அடிப்படையில பார்த்தா நாமும் இப்போ இருக்கிறது பிரம்மாவோட 51வது ஆண்டுல முதல் நாள்ல முதல் பகல்ல இருக்கும். இந்த பகல்ல நாம 7வது மன்வந்தரத்துல இருக்கும். இந்த மன்வந்தரத்துல 28வது மகாயுகத்துல இருக்கும். புராணத்துல கூறியபடி கலியுகம்ங்கிறது கிமு 3102 தான் தொடங்கிட்டு. இததான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு நீங்க நேரமாக சொல்றாங்க. நடப்பு நிலை 2025 அடிப்படையில பார்த்தோம்னா சுமார் 5127 ஆண்டுகள் கடந்து விட்டது. இது கலியுகத்துல 1.18% மட்டும்தான். அதாவது கலியுகத்தோட ஆரம்ப புள்ளியில தான் நாம இப்போ இருக்கோம். அடுத்ததா யுக தர்மத்தை பத்தி பார்க்கலாம். தர்மம் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போக தேவையான அறநெறிகளும் தத்துவங்களும் தான் தர்மம். அப்படி யுக தர்மம் என்பது ஒவ்வொரு யுகத்திலையும் காலத்துக்கு ஏற்ப மனுஷனோட மனநிலையும் இயல்பும் மாறும். அதற்கு ஏற்றாற் போல யுக தர்மங்களை நியமிச்சாங்க. அப்பதானே ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். முதல்ல சத்திய யுகத்தை பத்தி பார்ப்போம். சத்திய யுகத்தோட கால அளவானது 7,28,000 மனித ஆண்டுகள். இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களோட மனம் பொதுவாவே தூய்மையாகவும் கவனச்சிதறல்கள் இல்லாமையும் இருந்ததாம். அதனால தியானம் முக்கிய தர்மமா இருந்ததாம். அவர்களின் மனதில் ஆசை, பொய், வஞ்சகம் மிக குறைவாவே இருந்ததாம். அவர்களின் மனம் அமைதியாகவும் தன்னலம் இல்லாமையும் இருந்ததாம். தர்மத்தின் 4 கால்களான சத்தியம், தபஸ், தயை மற்றும் தூய்மை கோலூன்றி இருந்ததால் தான் இத சத்திய யுகம் அப்படின்னு அழைக்கிறோம். பொன் போன்ற மனம் கொண்ட மக்கள் இருந்ததால் தான் பொற்காலம்னு அழைக்கப்படுது, அதாவது கோல்டன் எரா. திரேதா யுகத்தின் கால அளவானது 12,96,000 மனித ஆண்டுகள். இந்த யுகத்துல சத்தியம் குறைய தொடங்கியது.
ஆசை துன்பம் ஓரளவுக்கு வர ஆரம்பித்தது. சமுதாயத்துல பாகுபாடுகள் தோன்றின. அரசியல், அதிகாரம், பொருளாசை எல்லாம் அதிகரித்தது. தர்மத்தின் 3 கால்களான சத்தியம், தபஸ், தயை மட்டும் நிலைத்தது. மன தூய்மை குறைய தொடங்கிற்று. மோட்சத்தை அடைய யுக தர்மம் யாகமாக இருந்தது. அடுத்ததா துவாபர யுகத்தின் கால அளவு 8,64,000 மனித ஆண்டுகளாக இருந்தது. அநியாயம், பேராசை, பொய், வன்முறை எல்லாம் அதிகரித்தது. மனிதர்களின் மனதில் சந்தேகம் நிரம்பி இருந்தது. தர்மத்தின் 2 கால்கள், அதாவது சத்தியம் மற்றும் தயை மட்டும் நிலைத்தது. இந்த யுகத்திற்கான தர்மம் அர்ச்சனை மற்றும் பூஜையாக இருந்தது. கலியுகத்தின் கால அளவு 4,32,000 மனித ஆண்டுகள். சுயநலம், பொய், வஞ்சகம், கோபம், பேராசை இதெல்லாம் அதிகமாவே காணப்படுகிறது. ஆன்மீக ஈடுபாடுகள் குறைந்து மன அமைதியும் குறைந்து போனது. தர்மத்தின் 1 கால் ஆனது சத்தியம் மற்றும் நிலைத்திருக்கிறது. இந்த யுகத்திற்கான மோட்ச தர்மம் நாமஸ்மரணம், அதாவது கீர்த்தனை பாடுவது, மந்திரம் சொல்லுவது மற்றும் கடவுளின் நாமத்தை ஜபம் செய்வது. என்ன மக்களே, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற வேறு பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம்.